ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 7 முட்டை எடுத்திருக்கேன், 30 பாதாம் தோல் நீக்கி வச்சுருக்கேங்க, அன்ஸ்வீட்டன் கோவா, அரை கப் நெய், 1 கப் சுகர் தேவைங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு கோவா இல்லைன்னா பால் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் உங்களுக்கு கோவா ரெடி ஆயிரும். ஒரு பவுலில் வந்துட்டு கோவா போட்டுட்டு அதில் அரைச்சி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுமே நம்ம நெய்யை வந்துட்டு அரை கப் நெய் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து விஸ்க் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆஃப் சுகரோட நான் 4-5 ஏலக்காய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் வந்து அந்த பேட்டரோட சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த 7 முட்டையில் நான் ஒரு முட்டையாக உடைச்சி விஸ்க் பண்ணணுங்க. ஒரே டைமில் 7 முட்டையுமே போட்டுறக்கூடாது. ஒரு டைமுமே நல்லா நம்ம விஸ்க் பண்ண மாரி தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கரெக்டாக வருங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நான் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேட்டர் வந்து லிக்விடாக இருக்குது. இது வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறோங்க. இப்போ நான் கிண்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்படி நான் வந்துட்டு ஸ்லோவாக கிண்ட மாரி தான் அது வந்து கெட்டியாகும். கெட்டியானதுமே அதை நான் வந்துட்டு ஒரு கேக் ட்ரேயில் ஊற்றி 160 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருங்க. இதுக்கு மேலே நீங்கள் பாதாம் கூட தூவி விட்டு பேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னோடய முட்டை மிட்டாய் இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. அது வந்துட்டு ஒரு ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.